சிம்மராசி அன்பு அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு 5-6 வருஷமாகவே நிறைய விதமான கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு மேலே இந்த காலகட்டம், அதாவது அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலனை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகள்லேயும் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான குணம் இருக்கும். அந்த வகையில் ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்மராசி. சிம்மராசியுடைய குணங்கள் ஃபஸ்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்க ஆளுமை திறன், தலைமை பண்பு மிக்க ராசியாக சொல்லப்படுது. சிம்மராசியின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிபதி சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு நார்மலாகவே என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கௌரவமும் இயல்பாகவே இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை எப்போவுமே கீழே வச்சு எடை போடவே மாட்டாங்க. ஒசத்தியில் வச்சு தான் இவங்க எப்பயுமே எடை போடுவாங்க. சூரியனை சுற்றியே எல்லா கிரகமும் வருவது போலவே இவங்களை சுற்றி எப்பொழுதுமே 10 நண்பர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க. கூட்டத்தில் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே போல் எல்லா கூட்டத்துலேயும் முதன்மை இடத்துல தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு ஆளுமை தன்மை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால வலிமையும் அதிகாரமும் மிக்க பதவிகளில் கண்டிப்பாக அவங்க மோஸ்ட்லி காணப்படுவாங்க. தந்தையின் தொழிலை தொடர்ந்து செய்யும் பாக்கியம் பெற்றவர்களாகவும் இவங்க சொல்லப்படுது. பவர் என்றால் மின்சாரம், அதிகாரம் என்ன 2 விதம் உண்டு. பொதுவாகவே இவங்களுக்கு அரசு பணி எளிதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரங்களின் ஜாதக வலுவுக்கேற்ப அவர்களின் பணி இடங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பணிபுரியும் இடத்துல 4 பேர் வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலுமே 40 பேர் வேலை பார்க்கும் இடம் இருந்தாலுமே அங்கு தலைமை பதவியில் தனித்து தான் இருப்பாங்க. எதையும் அதிகாரமிக்க தோணியில் தான் கேட்பாங்களாம். வாக்கு சுத்தமும் நேர்மையும் உள்ளவர்களாக இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க. தன்னை நம்பி எத்தனை பேர் வந்தாலுமே அவங்களுக்கு எல்லாத்தையுமே செய்வாங்க. அதற்காக இவங்க எந்த துன்பத்தையும் ஏற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்களை நம்பி நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு அவங்க நேர்மையாகவும் இருப்பாங்க, கண்ணியமாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்வாங்க. ஒரு முடிவை இந்த சிம்மராசிக்காரங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க. அந்த முடிவிலேயே உறுதியாக நின்று நிறைவேற்றுவாங்களாம். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சொல்கிறாங்க. நாராயணர், இந்த 2 கடவுளையும் வணங்கினாங்கன்னா நல்ல விதமான பலன்கள் பெறுவாங்களாம். மேலும் இவங்ககிட்டையும் மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபம் தாங்க. இவங்களுக்கு உச்சபட்ச கோபம் வரும். ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே கோவப்பட்டு தடால் உடால்னு கத்துவாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து யாருக்கிட்ட கத்துனாங்களோ அவங்கக்கிட்டேயே சிரித்து பேசி பழகக்கூடிய முகமாகத்தான் இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க. இவங்களுக்கு மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய பவர் கிடையாது. ஆனால் மற்றவங்கக்கிட்ட ஈஸியாக ஏமாந்துருவாங்க. இதனாலேயே ஒரு 5-6 வருஷமாக இவங்க வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையை மட்டுமே பார்த்துருப்பாங்க. முக்கியமாக இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயம், அதாவது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மருத்துவ செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு மாதம் சம்பளம்னு எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் சிம்மராசிக்காரங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு மாத சம்பளம் ஒரு 10,000 எடுத்துக்கோங்களேன். அந்த 10,000த்தில் அவங்களுக்கு ஒரு 2,000-3,000 கம்பல்சரி மருத்துவ செலவாக தான் போகும். அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 29 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல மாற்றத்தை படிப்படியாக பார்ப்பாங்க அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நீங்களும் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.
சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வசதி அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்கும். அதனால் பயந்துக்காதீங்க. கூடுதல் செலவு வந்தாலுமே கடன் வாங்காமல் ஈஸியாக சமாளிக்க முடியும். அந்தளவுக்கு உங்கள் கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது மிகவும் பொறுமையாக யோசிங்க. பெரியவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய முடிவுகளை அவங்கக்கிட்ட சொல்லி இது நல்லதா கெட்டதா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நடந்துக்கோங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்னும் சிலருக்கு வெளியூர்களில் இருந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு 90% அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் பயந்துக்க வேண்டாம். அதாவது இப்போ நீங்கள் எந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்களோ தொடர்ச்சியாக அதே வேலைகள் தான் நடைபெறும். எதிர்பார்த்த சலுகை கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஆனாலுமே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்போடு காட்டினாலும் ஆதரவாக சில நேரத்தில் காணப்படுவாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்தல் வாங்குதல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது அவசியம். மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகை கிடைக்குங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 1-5, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1-4. வழிபட வேண்டிய பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வணங்கி வேண்டி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும். சிம்மராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கார். களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார். லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையாக இருக்காங்க, அதாவது கூட்டணியாக இருக்காங்க. விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காங்க. இந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் அடுத்தடுத்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலுமே சாதகமான பலன் கிடைக்கும். அடப்போப்பா இது நடக்கவே நடக்காது அப்படின்னு 100% நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமான நிலையில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே லாபம் வரும். கடன், நோய் எல்லாமே தீரப்போகுது. திருமண தொடர்பான விஷயத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் நல்லபடியான விஷயங்கள் நடக்கும். நன்மை தீமை அப்படிங்கிறத பற்றி கவலையே இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றும். தொழில் வியாபார தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலனை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்க வகையில் நீங்கள் ஏதாவது கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனம்னா எந்த விதத்தில் கவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் கவனமோடு செயல்படுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களால் வீண் அலைச்சல் வரும். பெண்களுக்கு நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பேசி பழகுவது நல்லது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றிக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீண் வழக்கு விவகாரங்கள் வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரக்கூடும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த சந்தேகங்கள் தீரும். உற்சாகமாக படிப்பீங்க. சக மாணவர்களிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் மூலமாக சாதகமான பலனை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்கும். மனதில் திடீர்னு குழப்பம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாயிரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்களையும் கையாளும் போது மட்டும் கூடுதலாக கவனமாக நீங்கள் இருக்கணும். சூரியன் சஞ்சரிப்பதால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் பின் தகராறு ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக கையாளுவது நல்லது. அதே போல் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும். செலவை நீங்கள் குறைச்சிக்குவதன் மூலமாக பண தட்டுப்பாட்டிலேருந்து நீங்கள் சிக்காமல் இருக்கலாம்.
பேச்சில் கடுமை காட்டாமல் இருப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணி புரியும் இடங்களில் எச்சரிக்கையோடு வேலைகளை கவனிப்பது நல்லது. குறிப்பாக இயந்திரங்களை இயக்கும்போது கவனமாக இருங்க. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் இப்பொழுது தாமதமாக நடக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அதே போல் உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் நிறைய நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே பந்தம் பாசம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சி கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கவனமாக, அதாவது இவங்க கிட்ட முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட ரொம்ப கவனமாக பேசி பழகுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ருத்ரா மூர்த்தியை வழிபட்டு வர எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஏதாவது செயலில் செஞ்சிட்ருக்கீங்க, அந்த செயல் வேகமாக முடிய மாட்டேங்குது, சீக்கிரமாக முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அந்த செயல்களில் வேகம் கிடைக்கும், சீக்கிரமாக முடித்து கொள்ளக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.